அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்தோட முக்கியமான விஷயங்கள வந்து கரண்ட் அஃபேர்ஸா வந்து பார்க்குறோம். அத கொஸ்டின் ஃபார்மேட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அந்த வகையில இப்போ ஏப்ரல் மந்த்ல நடந்த விஷயங்கள நம்ம சிலபஸ்க்கு ஏத்த டாபிக்ஸ் மாரி பிரிச்சு ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்ஸரோடயே அட்டாச் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ படிக்கணும்னா, நீங்க இத படிச்சாலே போதும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே கவர் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து பேப்பர் அண்ட் தினமணி பேப்பர்ல இருந்து தான் எடுத்திருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆர்ட்டமிஸ் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்ட்டமிஸ் 2 அப்படிங்கிற திட்டம் சமீபத்தில நாசா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிலவுக்கு நிலவ சுத்தி வரக்கூடிய மிஷன். லூனார் ஃப்ளை பை மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லூனார் ஃப்ளை பை மிஷன். அதாவது நிலவுக்கு போமாட்டாங்க. நிலவ சுத்தி வருவாங்க. சரியா? அது எப்ப லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏப்ரல் 1, 2026ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பிளேஸ் வந்து கென்னடி ஸ்பேஸ் சென்டர், புளோரிடா. ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த விண்வெளி வீரர்கள் 4 பேர் போயிருப்பாங்க. அவங்க எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிருப்பாங்கன்னா, ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிருப்பாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, Artemis 2 is a 10-day mission to take 4 astronauts around the moon in a lunar flyby mission. Artemis 2 அப்படிங்கிறது 10 நாள் பிளான் பண்ணியிருந்த ஒரு மிஷன். 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து போறாங்க. 3 சுத்தி வராங்க. லூனார் ஃப்ளைபைனா அதுதான். 3 சுத்தி வர்றதுக்கு பேர் தான் லூனார் ஃப்ளைபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். Astronauts flew to the moon during Apollo 17 in 1972. ஸோ இதே மாதிரி ஒரு லூனார் ஃப்ளைபை மிஷனை வந்து 1972ல அப்போலோ 17ல வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுவும் கரெக்ட் தான். இப்ப இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த 4 பேர் யாரு அப்படின்னா, ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச் அண்ட் ஜெரமி ஹான்சன் அப்படிங்கிறவங்க தான் அந்த 4 பேர். ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் மிஷன் மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிஷன் மித்ரா அப்படிங்கிறது இஸ்ரோவோட மிஷன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸோட சைக்கலாஜிக்கல் மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கு, அவங்களோட பிசிக்கல் ரெசிலியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான். அதான் விண்வெளி வீரர்களுடைய உளவியல் மற்றும் உடல்சார் தாங்கும் திறன்களை வந்து அறியறதுக்காக கொண்டு வந்த மிஷன். ஸோ ஆப்ஷன் பி மிஷன் மித்ரா இஸ்ரோவோடது. அடுத்தது, வாட் இஸ் த டேர்ம் அச்சீவிங் கிரிட்டிகாலிட்டி இன் ஏ நியூக்ளியர் ரியாக்டர் மீன்? அதாவது மாறுநிலை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு அணு உலையில வந்து கிரிட்டிகாலிட்டியை ரீச் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம யுரேனியமையும் நியூட்ரானையும் வந்து பம்பார்ட் பண்றப்ப அவுட்கம்மா என்ன வருது, யுரேனியம் 235 பிளஸ் 3 நியூட்ரான்ஸ் வந்து வருது. அந்த 3 நியூட்ரான்ஸ் மறுபடியும் யுரேனியமோட ரியாக்ட் ஆகும். இந்த மாதிரி அந்த செயின் ரியாக்ஷன் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிரிட்டிகாலிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சமீபத்துல நம்ம கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல வந்து இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கறத அச்சீவ் பண்ணியிருக்கோம். அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது, வாட் இஸ் ஃபூமிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபூமிகேஷன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டியூட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கொசு மருந்து அடிக்கிறாங்க. வெள்ளை கலர்ல புகை வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் ஃபூமிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூசிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் டு கில் பெஸ்ட் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபூமிகேஷன் அப்படின்னா கொசு மருந்து அடிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சரியா? ஆப்ஷன் சி. அடுத்தது, which is 1972 mission which 1972 mission was the last time humans traveled to the vicinity of moon before Artemis 2? Artemis 2க்கு முன்னாடி மூனுக்கு பக்கத்துல போயிட்டு வந்த மிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 17 1972ல. அடுத்தது, வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் லான்ச் இயர் ஃபார் G20 சேட்டலைட் as announced by இஸ்ரோ சேர்மன் டாக்டர் வி நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோ என்ன பண்றாங்கன்னா G20 கண்ட்ரீஸ்க்கான ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்போனா 2027ல. ஆப்ஷன் சி. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிசைனர் ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைனர் ரைஸை டெவலப் பண்ணது யாருன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து இருக்கு. எங்கன்னா திருவனந்தபுரத்துல. அவங்க தான் இந்த டிசைனர் ரைஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த டிசைனர் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகும், கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். கிளைசீமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய அரிசியை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா சுகர் லெவல் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட், இட் டஸ் நாட் இன்வால்வ் ஜெனடிக் மாடிஃபிகேஷன். ஸோ ஜீன்ஸை எந்த ஒரு ஒரு அரிசியோட ஜீன்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றாங்க. எப்படின்னா டிசைனர் ரைஸை வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணி மற்ற அரிசியோட மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கிரைட்டீரியாவுக்கு கொண்டு வராங்க. ஓகே, இந்த ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. ஸோ ஜெனடிக் மாடிஃபிகேஷன் இல்லாமே இதெல்லாம் பண்ண முடியுது. அதனால தான் இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அடுத்தது ஜியோகிராஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். சூஸ் த கரெக்ட் பேர் அபவுட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா வேஸ்ட்டை வந்து 4 கலர் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கிரீன், ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி. கிரீன்னா வெட் ஆர்கானிக் வேஸ்ட், ஓகேவா? ப்ளூங்கிறது ட்ரை வேஸ்ட் லைக் வந்து பேப்பர், பிளாஸ்டிக் இது எல்லாமே. அடுத்தது ரெட் வந்து சானிட்டரி கண்டிஷன்ஸ் லைக் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ், நாப்கின்ஸ், டயாப்பர்ஸ் இது எல்லாமே வந்து ரெட். அடுத்தது பிளாக் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸ், இந்த பல்பு, கண்ணாடி பொருட்கள் இதெல்லாமே வந்து பிளாக்கு கீழே வரும். ஸோ இந்த 4 கலர் கோடையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது அப்படியே மேட்ச்லயோ கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்லயோ கேட்பாங்க. 4மே கரெக்ட் தான் இங்க. நம்ம மெட்டீரியல்ல எல்லாமே கரெக்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருப்போம். ஏன்னா அது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான். சரியா? வாட் இஸ் இபிஆர்? இபிஆர் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் இது இபிஆர் அப்படிங்கிறது. அதாவது இப்ப நான் வந்து ஒரு டன் பிளாஸ்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை வந்து நான் ரீசைக்கிள் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரீசைக்கிள் பண்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? அடுத்தது, த சாந்தி ஆக்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார்? சஸ்டைனபிளி ஹார்னஸிங் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கறத இந்த சாந்திங்கிற வார்த்தையோட ஃபுல் ஃபார்ம். சஸ்டைனபிளி ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இது. போன வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. நியூக்ளியர் எனர்ஜியில பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ரைட். அடுத்தது, இந்தியா ஹாஸ் அ டோட்டல் ஆஃப் 24 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். They are managed by Nuclear Power Corporation of India Limited. India aims to achieve 100 gigawatt of nuclear energy by 2047 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே ஜஸ்ட் ஃபேக்ட் தான். 24 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் NPCILக்கு கீழே தான் வரும். இந்தியாவோட டார்கெட் என்னன்னா 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி அச்சீவ் பண்ணணுங்கிறது. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இஸ் செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேக ஈநுலை எங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா போன வருஷம் 2024 இதை நிறுவி இருப்பாங்க. கல்பாக்கத்துல வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த ரியாக்டர் தான் கிரிட்டிகாலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்தது, த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அட் கல்பாக்கம் ரெப்ரசன்ஸ் விச் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரை யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து தோரியம் பேஸ்டு ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். சரியா? அடுத்தது, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கேன் ப்ரொடியூஸ் 500 மெகாவாட் ஆஃப் எனர்ஜி. அதாவது அதோட லைஃப் டைம் வந்து 40 வருஷம். அந்த 40 வருஷத்துல 500 மெகாவாட் ஆஃப் எனர்ஜியை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். பொதுவா வந்து கூலண்ட்னு பாத்தீங்கன்னா இதுல லிக்விட் சோடியம் வந்து இட் இஸ் யூஸ் ஜஸ்ட் த கூலண்ட். ஆனா பொதுவா ஹெவி வாட்டர் தான் நம்ம கூலண்டா யூஸ் பண்ணுவோம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா லிக்விட் சோடியம் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது, ஸ்பென்ட் ஃபியூவல் ஃப்ரம் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபியூவல். ஸ்டேஜ் 1 ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ங்கிறது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ஓட பை ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல அதை வந்து ஸ்டேஜ் 2ல ஃபியூவலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் வேர் டிசைன்டு பை இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிசைன் பண்ணது யாருன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். இதை பில்ட் பண்ணது, அதை வந்து வடிவமைச்சு அதை வந்து கட்டினது யாரு அப்படின்னா பாவினி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய நபிக்கியா வித்யுத் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இவங்க தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, India has 1/4 of world's thorium reserves. Thorium-based reactors form the third stage of India's nuclear power program அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டேஜ் வந்து நியூக்ளியர் லைக் வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம்ல வந்து தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எதனால தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட தோரியம் அதிகமா இருக்கனால அதை நம்ம யூஸ் பண்றோம். அதான் 1/4 ஆஃப் வேர்ல்ட்ஸ் தோரியம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் ஃப்ரம் த தேர்ட் ஸ்டேஜ், இது நம்ம முன்னாடியே பார்த்துதான். தேர்ட் ஸ்டேஜ்னா தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which recently announced institution is being hailed as the world's first integrated global university dedicated to wildlife conservation and veterinary sciences அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு, அடுத்தது கால்நடை மருத்துவம், இது ரெண்டுமே சேர்ந்தாப்புல கொடுக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா குளோபல் யூனிவர்சிட்டியா யார் வந்திருக்காங்கன்னா இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி அந்த குரூப். சரியா? அடுத்தது, வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் யூனிவர்சிட்டி ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் வெட்டினரி சயின்சஸ் லொகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்றதான் கேட்டிருக்காங்க. ஜாம்நகர், குஜராத்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ கூலண்ட் இன் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூலண்டா எதை யூஸ் பண்றோம்? லிக்விட் சோடியமே யூஸ் பண்றோம். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னா அதுலயே பேர் இருக்கு. ஓகேவா? அதுலதான் ஹெவி வாட்டர் வந்து கூலண்டா யூஸ் பண்றோம். அடுத்தது, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேஷனல் மக்கானா போர்ட் லொகேட்டட்? போன வருஷம் பட்ஜெட்ல நேஷனல் மக்கானா போர்டு அப்படிங்கறத பீகார்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு பூர்ணியா, பீகார்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி UNFCCC COP32 will be held? COP30 இப்பதான் நடந்து முடிஞ்சது, பெல்லம்ல நடந்து முடிஞ்சிச்சு. COP31 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டர்க்கியோட அன்டல்யா அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. ஓகேவா? COP32 எங்க நடக்க போகுதுன்னா எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபாபால நடக்க போகுது. ஓகேவா? ரைட். அடுத்தது, the IUCN Red List of Threatened Species was officially established in which year and where is the IUCN headquarters located அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட் 1964 வந்திருக்கும். ஐயூசிஎன் ஹெட் குவார்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டோட கிளாண்ட் அப்படிங்கிற சிட்டில இருக்கு. அடுத்தது, எல்னினோ இஸ் கேரக்டரைஸ்ட் பை வார்மிங் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர்ஸ் இன் விச் ஓஷன்? எல்னினோ அப்படிங்கிற இந்த கண்டிஷன் இந்த மான்சூன் சீசன்ல இருக்க போது, அதனால மழைப்பொழிவு கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எல்னினோ அப்படின்னா நம்மளோட பசிபிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மான்சூன் விண்ட் எல்லாம் அங்க போயிடும். சரியா? அதனாலதான் நமக்கு மழை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் எல்னினோனா. அடுத்தது, இந்தியா ரீசென்ட்லி வித்ட்ரூ இட்ஸ் பிட் டு ஹாஸ்ட் 33rd Conference of Parties scheduled for 2028. In which year did India previously host a COP summit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2028 சிஓபி மாநாடு, 33வது சிஓபி மாநாடு இந்தியா நடத்தலான்னு பிளான் போட்டுருந்தோம். அப்புறம் வந்து பின்வாங்கிட்டோம் நம்ம. இதுக்கு முன்னாடி இந்தியா நடத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா COP8 அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருக்கு. 2002 நியூ டெல்லியில நடந்தது. சரியா? COP8 வந்து நியூ டெல்லியில நடந்தது. அடுத்தது, which two countries reached a unique split hosting agreement to jointly lead the 31st UN Climate Change Conference in 2026? So COP31 ரெண்டு பேர் சேர்ந்து நடக்கலாங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இப்போதைக்கு. யாருன்னா டர்க்கியும் ஆஸ்திரேலியாவும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு 3D கிளாஸ் பேஸ்ட் சிப் பேக்கேஜிங் யூனிட் வில் கம் அப் இன் புவனேஸ்வர், ஒடிசா. ஒன்லைன் இதெல்லாம் அப்படி ஞாபகம் மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்தது, யானா கேவ்ஸ் விச் வாஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்ட் அஸ் அ ஜியோ ஹெரிடேஜ் சைட் இஸ் லொகேட்டட் இன் கர்நாடகா. ஓகே, யானா கேவ்ஸ்னா எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜியோ ஹெரிடேஜ் சைட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை இந்தியாவில் ஒரு சைட்டை வந்து ஒரு 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 பாரம்பரிய தளம் இருக்கு. அதை வந்து புவி பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதை வந்து பராமரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. சரியா? அடுத்தது, பன்னர்கட்டா நேஷனல் பார்க் அப்படின்னா கர்நாடகால இருக்கு. இங்க வந்து இந்த சீட்டாக்களை வந்து இங்க கொண்டு வந்து விட போறாங்க. அதனால செய்தியில வந்திருக்கும். சரியா? அடுத்தது, விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஆஸ் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விரைவு சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னா உத்தரப்பிரதேஷ், நெடுஞ்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னா மகாராஷ்டிரா. இங்க விரைவு சாலைகள்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேஷ் தான் கரெக்ட். அடுத்தது, கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்ட் இன் 2023. தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் அப்படிங்கிறது.
பெரிய அளவுல வந்து பாராட்டப்பட்ட ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி எபிலிட்டி ஆஃப் ரூரல் கம்யூனிட்டிஸ் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் அ சேஞ்சிங் கிளைமேட். ஓகேவா? ஸோ சாமானிய மக்கள் இந்த க காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த சவால்கள்ல இருந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த இந்த திட்டத்துக்கு கீழ பண்ணி குடுப்பாங்க. டன் வித் த ஹெல்ப் ஆஃப் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அண்ட் வேர்ல்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட். ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனும் வேர்ல்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து பண்றாங்க. எங்கெல்லாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோடியக்கரை, முத்துப்பேட்டை, பிச்சாவரம், ராமேஸ்வரம், ஏற்காடு, ஊட்டி, ஒகேனக்கல், பழவேற்காடு, திருச்செந்தூர் போன்ற 9 பகுதிகளில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பெட்ரோக்ளைஃப் கன்சர்வேஷன் பார்க் எங்க வரப்போகுதுன்னா லடாக்ல வரப்போகுது. அடுத்தது, இந்தியா ஹாஸ் 56 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி. இந்தியா ரேங்க்ஸ் 4th in the world in wind energy generation. நம்ம பிரைம் மினிஸ்டர் மான் கி பாத்ல சொல்லியிருப்பார், நம்ம கிட்ட விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி நல்லா இருக்கு, குஜராத், தமிழ்நாடு, ராஜஸ்தான்ல நல்ல விண்ட் எனர்ஜி ஜெனரேட் பண்றாங்க, நம்மளோட டோட்டல் கெப்பாசிட்டி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 56 ஜிகாவாட் இருக்கு, வேர்ல்டு லெவல்ல நம்ம 4th இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பார். ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் ஸ்ட்ரென்தனிங் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டிஸ் ஃபார் செக்யூரிங் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கமிட்மெண்ட் இஸ் a joint initiative of government, Global Environment Facility and United Nations Development Program. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் இது. அவங்க குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, யுஎன்டிபி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கான ஒரு திட்டத்தை பண்ண போறாங்க. 2025 இருந்து 2030 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல செயல்படுத்த போறாங்க, அதான் இங்க முக்கியம். In Tamil Nadu, it will cover Satyamangalam landscape, including Mudumalai and Satyamangalam tiger reserves. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கமிட்மெண்ட் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவை சத்தியமங்கலத்துல பண்ண போறாங்க. அந்த சத்தியமங்கலம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதுமலையும் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வும் அதுக்குள்ள வந்துடும். தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டேட்டையும் கவர் பண்றாங்க, அது மேகாலயா. மேகாலயால இந்த காரோ மலைத்தொடர்கள் பகுதிகளை கவர் பண்றாங்க. அங்க வந்து நாக்ரெக் பயோஸ்பியர் ரிசர்வ், பல்பாக்ராம் நேஷனல் பார்க் அண்ட் சிஜு வைல்ட் லைஃப் சாங்சுரி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்வால்மெண்டோட நிறைய விஷயங்களை பண்ண போறாங்க. அதான் அந்த ப்ராஜெக்ட். The initiative aligns with India's National Biodiversity Strategy and Action Plan, the Global 30x30 Biodiversity Target, and countries' climate commitments under the Paris Agreement. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதோடலாம் அலைன் ஆகி வருதுன்னா இந்தியாவோட பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளானோட அலைன் ஆகி வருது. குளோபல் லெவல்ல 30x30 டார்கெட் இருக்கு. அந்த குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்ல இந்த 30x30 டார்கெட் வந்திருக்கும். அடுத்தது, பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டையும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ். A 1500-year-old reservoir has been recently discovered in Elephanta Island in Mumbai. ஓகேவா? ஸோ 1500 ஆண்டு பழமையான ஒரு நீர்த்தேக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அடுத்தது, who among the following gave the title மகாத்மா டு ஜோதிபா பூலே? ஜோதிபா பூலேயோட பர்த் ஆனிவர்சரி வந்துச்சு. ஓகேவா? ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா 11th April 1827. அவர் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அவருக்கு அந்த மகாத்மா அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வித்தல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேக்கர் அப்படிங்கிறவர் தான் ஜோதிபா புலேவை மகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ ஜோதிபா புலே சத்யசோதக் சமாஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்கூல் புக்ல 1873, 75 2 இயருமே கொடுத்திருப்பாங்க. ஹிந்து பேப்பர்ல டேட்டோட கொடுத்திருந்தாங்க. அப்ப சத்யசோதக் சமாஜ் எப்ப வந்திருக்கும்னா 24 செப்டம்பர் 1873 வந்திருக்கும். அடுத்தது, ஜோதிபா பூலே எஸ்டாப்ளிஷ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் பூனே இன் 1848. ஸோ பெண்களுக்கான பள்ளியை 1848 பூனேல கொண்டு வந்திருப்பார். கரெக்ட் தான். அவர் வந்து குலாம்கிரி, த்ரீதிய ரத்னா அப்படிங்கிற புத்தகங்களையும் எழுதியிருப்பார். குலாம்கிரி நமக்கு தெரியும், இந்த புக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சேலம் சி விஜயராகவாச்சாரியார் வாஸ் பார்ன் இன். ஸோ அவர் பேர்லயே சேலம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம சேலம் போட்டுறக்கூடாது. அவரோட ஒரிஜினலா அவர் பிறந்த இடம் செங்கல்பட்டு. அவர் வக்கீலா வேலை செஞ்சதுதான் சேலத்துல. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் வாஸ் நோன் அஸ் காலாபாணி? காலாபாணி அப்படின்னு சொல்லி அந்தமானத்தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற சிறை எல்லாத்தையும் சேர்த்து தான் காலாபாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேலம் விஜயராகவாச்சாரியாருக்கு வந்து ஒரு ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை வந்து தூண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி
அந்தமான் சிறைக்கு அவரை வந்து அனுப்ப பார்த்திருப்பாங்க. அப்ப அவரோட கேஸ அவரே எடுத்து வாதாடி, அவர தன்னைத்தானே விடுதலை பண்ணிக்கிட்டது இல்லாம, அவர் கூட இருந்தவங்களையும் விடுதலை பண்ணியிருப்பாரு. எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவர் வந்து லயன் ஆஃப் சேலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரான முதல் தமிழர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேலம் சி. விஜயராகவாச்சாரியார் தான். அடுத்தது, who among the following was hailed as hero of சேலம், lion of சவுத் இந்தியா? இந்த பட்டம்லாம் யாருக்குன்னா விஜயராகவாச்சாரியாருக்கான பட்டங்கள் தான். அடுத்தது பாலிட்டி தொடர்பான கேள்விகள். மிஷன் கர்மயோகி இஸ் a reform initiative primarily aimed at which sector? மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது 2020 வந்திருக்கும். சிவில் சர்வன்ட்ஸ்க்கான ரிஃபார்ம்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. சரியா? National Program for Civil Services Capacity Building, also known as Mission Karma Yogi, has 6 pillars. Which of the following is not one of those pillars? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய 6 பில்லர்ஸ்ல எது வராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ 6 பில்லர்ஸ் ஆஃப் மிஷன் கர்மயோகியில என்னெல்லாம் வரும்னா, பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வரும், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வரும், அடுத்தது டிஜிட்டல் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வரும், அடுத்தது கம்பீட்டன்சி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? கம்பீட்டன்சி ஃப்ரேம் ஒர்க் வரும் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரானிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வரும். அடுத்தது மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். மொத்தம் 6 பில்லர்ஸ் நித்தி ஆயோக்ல அண்ட் மிஷன் கர்மயோகிக்கான 6 பில்லர்ஸ் இதெல்லாம். அடுத்தது, the final authority to determine change or formally recognize a state's capital in India lies with அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அமராவதியை தான் வந்து சோல் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவதா பிரிச்ச மாநிலத்தோட தலைநகரத்தை ஃபிக்ஸ் பண்றது பார்லிமெண்டோட அப்ரூவலுக்கு வரணும். சரியா? அடுத்தது, the final authority to determine change or formally recognize a state's capital in India lies with the Parliament. Parliament has passed a bill giving statutory backing to Amaravati as the state's capital with effect from June to 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் பார்லிமெண்ட் வந்து சட்ட ரீதியான ஒரு அப்ரூவலை கொடுத்திருப்பாங்க. அமராவதி தான் ஆந்திராவோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அதை பின் தேதியிட்டு கொடுத்திருப்பாங்க. ஜூன் 2, 2024 அப்படின்னு சொல்லி ரெட்ரோஸ்பெக்டிவா. ஸோ போத் கரெக்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following charter provided for the establishment of மெட்ராஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2A எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பட்டய சட்டங்களை வச்சு படிச்சிருப்போம், பட்டயங்களை வச்சு சாசனங்களை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ சார்ட்டர் ஆஃப் 1687 தான் மெட்ராஸ் கார்பரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது. ஓகேங்களா? அடுத்தது, the High Court of Madras was established in 1862 through அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெட்ராஸோட ஹைகோர்ட், மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா எல்லாமே 1862 வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்படி வந்திருக்கும்னா, லெட்டர்ஸ் பேட்டன்ட் அடிப்படையில அந்த இங்கிலாந்து மகாராணி வந்து இந்த லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 1862 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, the office of registrar general and census commissioner of India functions under which union ministry அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்சஸ் கமிஷனர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. அடுத்தது, which article of Indian Constitution deals with delimitation? Delimitation அப்படிங்கிறது ஆர்டிகல் 82, readjustment after each census அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 82. The Lok Sabha has 543 seats based on which census? லோக்சபால இப்ப 543 சீட் இருக்கு. அது எதை பேஸ் பண்ணினா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி. அடுத்தது, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். சில கேள்விகள் இப்படி சட்டம் எப்ப வந்துச்சுங்கிறத அப்படியே கேட்கிறாங்க. ஸோ 2016 வந்துச்சு. சரியா? அடுத்தது, டி.கே. பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1997 கேஸ் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ டி.கே. பாசு வழக்கு எதை தொடர்பு படுத்தி வருதுன்னா, கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் டெத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? கஸ்டோடியல் வயலன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான் இந்த டி.கே. பாசு கேஸ். அதுல நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த கஸ்டோடியல் டெத் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி. அடுத்தது, which of the following authority has the power
to reject a motion for removal of chief election commissioner before it is taken up for discussion in parliament. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை ரிமூவ் பண்ற மாதிரி தான் ரிமூவ் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். லோக்சபானா 100 பேர், ராஜ்யசபானா 50 பேர் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் யாரோட அதிகாரம்னா பிரிசைடிங் ஆபீசரோட அதிகாரம். இப்ப லோக்சபா ஸ்பீக்கர் வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்டும் பண்ணலாம். அதே மாதிரிதான் ராஜ்யசபாலையும் வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம், பிரிசைடிங் ஆபீசர் வேணும்னு நினைச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். சோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ இம்பீச் பண்ற மாதிரி ரிமூவ் பண்ற மாதிரி தான் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்றோம் இல்லையா? அதனாலதான் என்ன இங்க கேட்டிருக்காங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிலேட்டடான ரிமூவலை யாரு ரிஜெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. பிரிசைடிங் ஆபீசர் ரிஜெக்ட் பண்ண முடியும். சரியா? அடுத்தது, since which year has the election commission of India been taking steps to enroll members of the transgender community as voters? So மூன்றாம் பாலினத்தவர்களையும் அந்த தேர்தல் நடைமுறைக்குள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை தொடங்கின ஆண்டு எதுனா 1994. ஜன் விஸ்வாஸ் 2.0 இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜன் விஸ்வாஸ் 1.0 அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கும். இது என்னன்னா சின்ன சின்ன தப்புகள் பண்ணா அதுக்கே சிறை தண்டனை அப்படிங்கறதுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் வந்து ஃபைன் போடுற மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு சட்டத்தின் மூலியமா பல சட்டங்களோட அந்த மைனர் அஃபென்சஸ்க்கு எல்லாமே ஃபைன், பெனால்டி அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க, சிறை தண்டனையிலிருந்து குறைச்சிட்டு. சரியா? சோ அதனாலதான் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் மைனர் அஃபென்சஸ் இன் வேரியஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது, how many candidates are listed on one electronic voting machine அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த இவிஎம் மிஷின்ல ஒரு ஒரு மிஷினுக்கு எவ்வளவு பேர் வந்து இருப்பாங்கன்னா 16 வேட்பாளர்கள் வந்து இருப்பாங்க. What has been the maximum number of candidates in any constituency in any election, sorry, in India at any election so far அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொடக்குறிச்சி எலெக்ஷன்ல 1990கள்ல அந்த ஒரு தேர்தல் நடந்திருக்கும். அப்பதான் கிட்டத்தட்ட 1000 வேட்பாளர்கள் கிட்ட அந்த ஒரு இடைத்தேர்தல்ல நின்றுருப்பாங்க. அடுத்தது, which section of the Representation of the People Act 1951 restricts a candidate from contesting more than 2 constituencies in a single election அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி பாக்குறப்ப பிரிவு 33(7) அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மேல போட்டி போடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்கும். அடுத்தது, the Constitution of India was recently translated to which of the following language? சிந்தி லாங்குவேஜ்ல வந்து ரீசெண்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரியா? The delimitation commission is headed by retired judge of the Supreme Court. ஓகே, delimitation commissionல retired judge of the Supreme Court இருப்பாங்க. அதை தாண்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அதை தாண்டி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அடுத்தது, consider the following statements சொல்லியிருக்காங்க. லோக்சபா seats are distributed between states on the basis of 1971 census. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு லோக்சபா சீட் அப்படிங்கறத 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, லோக்சபா seats are distributed within each state on the basis of 2001 census. ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் இப்ப கரூருங்கிறது ஒரு தொகுதி, தூத்துக்குடிங்கிறது ஒரு தொகுதி அப்படிங்கறது பிக்ஸ் பண்றது எதை பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த பவுண்டரிஸ சொல்றாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் வித்தின் ஈச் ஸ்டேட் அப்படின்னா ஒரு தொகுதியோட, ஒரு லோக்சபா தொகுதியோட எல்லை எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the Constitution 131st Amendment Bill is related to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸை பேஸ் பண்ணி பண்றதுக்காக தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது, ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் இன் சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டர் ஏரியாஸ். அதாவது நக்சலைட்டுக்கு எதிரான ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, under which constitutional amendment act and subsequent article is 33% reservation for women in Lok Sabha and state legislative assemblies provided? So எந்த அமெண்ட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்கன்னா 106வது அமெண்ட்மெண்ட்ல என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 330A, 332A, 334Aவும் வரும், 239AA அப்படிங்கிறதும் வரும். ஓகேவா? ஸோ 4 ஆர்டிகல் வரும், அதுல இங்க 2 ஆர்டிகல் மட்டும் கொடுத்துரும். அடுத்தது,
which type of majority is required to pass 131st Constitution Amendment Bill? ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறப்ப டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும். அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது a special majority of two-thirds of the members present and voting and ratification by half of the state legislatures is required to change the representation of states in the parliament அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாராளுமன்றத்தில் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ராட்டிஃபிகேஷனும் தேவைப்படும். அதை வந்து ஆர்டிகல் 368 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது how many members voted against 131st Constitution Amendment Bill in Lok Sabha? இது வந்து எவ்வளவு பேர் வந்து எதிர்ப்பு வாக்குகளை வந்து செலுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 230 மெம்பர்ஸ் வந்து அகெயின்ஸ்டா ஓட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி? ஸோ இப்போ 131வது அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்தாங்க. அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த அரசாங்கமே கலைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த பில்ல வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த பில்ல வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் வேற பில்ல வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஆப்ஷன் பில கொடுத்து. அடுத்தது when should election campaigning stop before polling? அதாவது வாக்கு வாக்கு ஐ மீன் ஓட்டு போடுற டே வந்து இருக்கும். காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்மளால ஓட்டு போட முடியும். அந்த ஓட்டு போடுறதுக்கு முடியிற அந்த 6 மணில இருந்து ஒரு 48 ஹவர்ஸ் பிஃபோர். இப்ப நமக்கு சண்டே எலெக்ஷன் நடக்குது. சண்டே 6 மணியோட நம்ம ஓட்டிங் வந்து முடிஞ்சிடும். அப்ப அதுல இருந்து 48 ஹவர்ஸ்னா சாட்டர்டே ஃப்ரைடே சாயந்தரம் 6 மணிக்கே இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 48 ஹவர்ஸ் பிஃபோர் க்ளோசிங் டைம் ஆஃப் போலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பிஎஃப்ஆர்டி ஆக்ட், பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த சட்டம் 2013ல வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த பிஎஃப்ல வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்க்கலாம். அடுத்தது ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆக்ட் கூட போன வருஷம் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ரியல் மணி கேம்ஸ்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் வாஸ் enacted in 2025. இட் எய்ம்ஸ் டு ப்ராஹிபிட் ஆன்லைன் ரியல் மணி கேமிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2003ல இந்த சட்டம் வந்து வந்திருக்கும். ஸோ என்ன பின்னணியில பாக்குறோம்னா பிரிட்டன்ல வந்து இந்த சிகரெட்டுகள்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பின்னணியில நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடா. ஸோ பஞ்சாயத்து ராஜ்ல விமன் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. 19 states and union territories have extended 50% of the seats for women in panchayats. ஸோ பெண்களுக்கு அந்த உள்ளாட்சிகள்ல 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத 19 மாநிலங்கள் சில யூனியன் பிரதேசங்கள் பண்ணியிருக்காங்க. There are 24.41 lakh elected panchayat representatives across the country, of whom 12.14 lakh were women. மொத்தமா பஞ்சாயத்து உறுப்பினர்கள்னு பார்த்தோம்னா 24.41 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 12.14 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்காங்க. 49.75%, கிட்டத்தட்ட 50% பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The highest proportion of women representatives was seen in Chhattisgarh, where 54.78% பஞ்சாயத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் விமன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல. அதாவது சத்தீஸ்கர்ல கிட்டத்தட்ட 54.78% வந்து பஞ்சாயத்து ரெப்ரசன்டேஷன் வந்து பெண்களா தான் இருக்காங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த ஓட்டர் டர்ன் அவுட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 85.1% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது கரூர் ரெக்கார்டட் ஹையஸ்ட் voter turnout with 92% and கன்னியாகுமரி ரெக்கார்டட் லோவஸ்ட் voter turnout with 75%. இதெல்லாம் அப்படியே ஃபேக்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. போத் கரெக்ட். ஓகேவா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the indelible ink used in election contains silver nitrate அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கையில அந்த மை வைக்கிறாங்கல்ல, அதுல வந்து சில்வர் நைட்ரேட் வந்து இருக்கும்.
அந்த சில்வர் நைட்ரேட் வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சால்ட்டோட ரியாக்ட் ஆகி சில்வர் குளோரைடா ஃபார்ம் ஆகும். அந்த சில்வர் குளோரைடு தான் வந்து நம்ம கையில அப்படியே இருக்கும். அந்த ஓல்டு ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து போக 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 நியூ ஸ்கின் செல்ஸ் வர வர என்ன ஆகும், அந்த கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆயிரும். சரியா? அதான் இங்க 3 ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. 3மே கரெக்ட் தான். அடுத்தது, "The Model Code of Conduct in India was first implemented in 1960 during the Legislative Assembly elections in which state?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறத முதல்ல கேரளாவுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, "National Green Tribunal was established on October 18, 2010. National Human Rights Commission October 12, 1993." ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணோம்னா லோக்சபால 100 உறுப்பினர்களோட சப்போர்ட் தேவை. ராஜ்யசபால 50 உறுப்பினர்களோட சப்போர்ட் தேவை. பிரிசைடிங் ஆஃபீஸர் நினைச்சாதான் அந்த ரிமூவல் மோஷனை அக்செப்ட் பண்ணிப்பார். சரியா? அடுத்தது, which national toll-free helpline number has been launched by Office of Registrar General and Census Commissioner for 2027 census to assist the public and field staff? சென்சஸ் ரிலேட்டடா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் இவ்வளவு பெரிய கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. சென்சஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 1855. சரியா? அடுத்தது, which section of RTI Act mandates 25% reservation of seats in private schools for students from economically weaker sections and socially disadvantaged groups அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் கீழே நமக்கு தெரிஞ்சதுதான், கிட்டத்தட்ட ஒரு 25% சீட்டை பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒதுக்கி வைக்கணும் ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே. அது என்ன செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் 12 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் சில அதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது, பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே வருது. சரியா? அதுலதான் இ வெஹிக்கல் ஸ்கீம் தான் அது. இருந்தாலும் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் வரனால கனரக அமைச்சகத்துக்கு கீழே வரும். அடுத்தது, த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? பீரியாடிக் பிஎல்எஃப்எஸ் வந்து ரிலீஸ் பண்றது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். அடுத்தது, ஜெனரல் கொஸ்டின். இந்தியா ஹாஸ் டோட்டல் ஆஃப் 13 மேஜர் போர்ட்ஸ் இந்த கண்ட்ரி. இந்தியால 13 மேஜர் போர்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் அதிகமான மேஜர் போர்ட் இருக்கு. சென்னை, எண்ணூறு, தூத்துக்குடி 3. ஓகேவா? சென்னை போர்ட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் ஆன் த ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ கண்டெய்னர்ஸ் அதிகமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்னா அது சென்னை போர்ட். எந்த சைட்னா ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல. ஸோ 3மே கரெக்ட் தான். அடுத்தது, which among the following initiative of Tamil Nadu was mentioned in Earth Shot Prize Report? இந்த Earth Shot Prize Reportல எதை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனியை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்தது, the CARES initiative of Tamil Nadu Green Climate Company is mentioned in Earth Shot Prize Report. ஸோ தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி வந்து கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. அந்த இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எர்த் ஷாட் பிரைஸ் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. அது என்னன்னா, இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு கிளைமேட் கம்பெனி integrating wetland, forest and coastal ecosystem and district level missions to build resilience and restore biodiversity. ஸோ வெட்லேண்ட், ஃபாரஸ்ட், கோஸ்டல் எக்காசிஸ்டம் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி பயோடைவர்சிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த கேர்ஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் தான் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் எர்த் ஷாட் பிரைஸ் ரிப்போர்ட்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஏஇஆர்பி அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. சரியா? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, HDI வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு இன் 2023 எவ்வளோனா 0.787. HDI வேல்யூ ஆஃப் இந்தியா வந்து 0.732. இந்தியாவை விட தமிழ்நாடு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. 29 மாநிலங்கள் 10வது இடத்துல இருக்கணும். ஓகே, 28 மாநிலங்கள் தான். ஆனா யூனியன் பிரதேசங்கள் ஒரு சிலத ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, தமிழ்நாடு பெர் கேபிட்டா என்எஸ்டிபி அட் கரண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட சமீபத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சியை பத்தி கொடுத்திருந்தாங்க. அதுல தமிழ்நாடு 2 இலக்க பொருளாதார வளர்ச்சியை மீண்டும் அட்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட என்எஸ்டிபி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 361,619 அப்படின்ற இந்த வேல்யூல இருக்கு. வேல்யூ அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, which ministry is primarily responsible for administration and monitoring of special economic zones in India? SEZ மானிட்டர் பண்றது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் மானிட்டர் பண்றாங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு IMF, இந்தியாஸ் ரேங்க் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமில எத்தனாவது இடத்துல இருக்கும்னா 6வது இடத்துல இருக்கும். யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யூகேக்கு அடுத்தது இந்தியா இருக்கு. அடுத்தது, which primary act does the Indian government propose to amend
to increase the foreign direct investment limit in pension sector from 49 to 100%. ஸோ பென்ஷன்ல வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எப்போ ஐ மீன் எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னா 49லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது எந்த ஆக்டுக்கு கீழே அது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ ஆக்ட் கீழே சேஞ்சஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அடுத்தது கோபர்தன் அப்படிங்கிற இந்த திட்டம் எப்போ வந்திருக்குன்னா 2018 வந்திருக்கும். சரிங்களா? கோபர்தான் அப்படிங்கிற திட்டம் 2018. அடுத்தது அமுல் கோஆபரேட்டிவ் ஒரிஜினலி நோன் அஸ் கைரா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். ஸோ அமுல் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கைரா அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹெடட் தி ஆப்ரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெர்கீஸ் குரியன் தான் வந்து ஆப்ரேஷன் ஃபிளட்டோட ஹெட் வந்து யாருன்னா வெர்கீஸ் குரியன். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் மில்க் ரெவல்யூஷன் யாருன்னா வெர்கீஸ் குரியன். சுவாமிநாதன் கிரீன் ரெவல்யூஷன், சாம் பெட்ரோடா வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன், துர்கேஷ் பட்டேல் வந்து பிங்க் ரெவல்யூஷனுக்கு வருவாங்க. அடுத்தது consider the following statements regarding the eradication of malaria அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. India has set a target to eradicate malaria by the year 2030. India has set a target to bring domestically transmitted cases to zero by the year 2027 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். மலேரியா எராடிகேஷன் 2030, டொமஸ்டிக் கேசஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது 2027. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமிக் growth ரேட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 10.83% வந்து தமிழ்நாடோட எக்கனாமிக் growth. ஓகேவா? டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது the national average economic growth rate is 7.4%. நேஷனல் லெவல்ல ஆவரேஜ் எக்கனாமிக் growth rate வந்து 7.4. தமிழ்நாடோட ஆவரேஜ் எக்கனாமிக் growth வந்து 9.07. அடுத்தது 106வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு அட் கரண்ட் பிரைசஸ் இன் 2024-25 வந்து 31.19 lakh crore. அதே 2025-26ல 35.29 lakh crore. தமிழ் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா 13.16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the per capita income of Tamil Nadu stands at 4.08 lakhs and ranks second in India. தனிநபர் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 4.08 lakh. அதுல நம்ம செகண்ட் ரேங்க்ல இருக்கோம். கர்நாடகா தான் இருக்கிறதுலே அதிகம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட per capita income 4.33 lakhல இருக்கு. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அசோக் குமார் லஹிரி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனா வந்திருக்கிறது யாருன்னா அசோக் குமார் லஹிரி. கரெக்ட் தான். இப்பதான் ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் கௌபா, கேவி ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திகர் அண்ட் டாக்டர் எம் ஸ்ரீனிவாஸ் வேர் அப்பாயிண்டட் அஸ் ஃபுல் டைம் மெம்பர்ஸ். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 7 பேர் இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது consider the following statements about அசோக் குமார் லஹிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. He served as chief economic advisor from 2002 to 2007. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட்டை பத்தி டீட்டெயிலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அசோக் குமார் லஹிரி அவர் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருப்பார் 2002 2007 வரைக்கும். அப்புறம் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பராகவும் இருந்திருப்பாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா IMF, வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல முக்கியமான பொசிஷன்ஸ்லயும் இருந்திருக்காரு. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஹெல்த் சர்வேங்கிறது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ்க்கு கீழே வரும். அடுத்தது which of the following is the primary driver of தமிழ்நாடு's economic growth? தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் எந்த செக்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்டரி செக்டார் தான். இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்காங்க, ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால செகண்டரி செக்டார் தான் நம்மளோட பிரைமரி டிரைவர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது as per நித்தி ஆயோக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் மகாராஷ்டிரா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் முதல் இடத்துல எக்ஸ்போர்ட்ல இருக்கிறது மகாராஷ்டிரா, 2வது இடத்துல தமிழ்நாடு. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 64.41 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கோர். அடுத்தது
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ஹெல்த் ரிலேட்டடான டேட்டாவை வெளியிடுவாங்க. அதில் முக்கியமான டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டேஷனல் டெலிவரிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் 95.6%, அர்பன் ஏரியாஸ்ல 97.8%, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குன்னா 11,285. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் அ டிக்ளைன் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இந்தியாவில் இந்த இன்ஃபெக்ஷன்னால தொற்றக்கூடிய நோய்களுடைய அளவு கம்மியாயிருக்கு. ஆனால் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதனுடைய ப்ரிவலன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது அந்த சர்வேல நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மின்ஹர்ஸ் இன் இந்தியா குமரிக்கல் பாளையம் மின்ஹர் இஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட். குமரிக்கல் பாளையம் நடுக்கல் அப்படிங்கிறது திருப்பூர்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது a set of 16 copper plate inscriptions found in Anbil village is called Anbil copper plates. It belongs to Sundarachola. They were written in Tamil and Sanskrit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்து பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் எடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் போடுவாங்க. அதுல இருந்து எடுத்தது தான். மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது fossil assemblage in Panayur, Thuthukudi belongs to Holocene period. The fossil assemblage approximately dates back to 8,000 to 12,000 years ago அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பனையூர் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனையூர்ல ஒரு ஃபாசில் அசம்பிளேஜ் அப்படிங்கிறது ரீசெண்டா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து 8,000 இருந்து 12,000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால அது ஹோலோசின் பீரியட்க்கு சேர்ந்தது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் அதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா யுனெஸ்கோ. வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே எப்போனா ஏப்ரல் 18. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் வந்து ஐஎன்எஸ் அரிஹண்ட், செகண்ட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் ஐஎன்எஸ் அரிகாட், தேர்ட் ஒன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அது பேர் ஐஎன்எஸ் அருதுமான். மூணுமே கரெக்ட் தான். அடுத்து ஏபிள் பிரைஸ் மேக்ஸுக்கு கொடுக்கக்கூடியது தான் ஏபிள் பிரைஸ். அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெர்ட் ஃபால்டிங்ஸ் அப்படிங்கிற நபருக்கு. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. வேர்ல்டு எர்த் டே வந்து ஏப்ரல் 22. ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கவே மதானி அப்படிங்கிற இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது விச் ஸ்டேட் ஹாஸ்டட் இனாகுரல் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரைபல் கேம்ஸ் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ஞான்பித் அவார்டு வந்து சங்கர குரூப். இந்த வருஷம் தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வைரமுத்து அவர்களுக்கு. அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் டே ஏப்ரல் 15. வேர்ல்டு மலேரியா டே ஏப்ரல் 25. ஆஷா போஸ்லே ஒன் தாதா சாஹிப் பால்கே அவார்டு இன் 2000. ஷி ஒன் பத்ம விபூஷன் இன் 2008. ரெண்டுமே கரெக்ட் தான். அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால பாக்குறோம். பீட்டர் மக்யார் ஹாஸ் பிகம் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹங்கேரி. ஹி பிலாங்ஸ் டு டிசா பார்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஃபாரின் கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லாம் நடந்துச்சுன்னா அவங்க யார் ஜெயிச்சிருக்காங்க, எந்த கட்சிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஈக்வாலிட்டி டே தமிழ்நாடு இந்தியாவில் ஏப்ரல் 14. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் வந்து மார்ச் 30. விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் ரிலீஸ்ட் ஆர் ரிப்போர்ட் தட் இந்தியா வில் ஹாவ் 25 lakh people pushed into poverty due to West Asian crisis. மேற்காசிய போர்னால 25 லட்சம் பேர் வந்து பாவர்ட்டிக்குள்ள போயிருவாங்க இந்தியாவில் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தது யாருன்னா யுஎன்டிபி. போயட்ஸ் டே இன் தமிழ்நாடு பாரதிதாசனுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 29. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போனா ஏப்ரல் 26. நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு ஏப்ரல் 21. அடுத்தது who among the following was the founding leader of Naxalite movement in 1967 கேட்டிருக்காங்க. ஸோ சாரு மஜும்தார் தான் வருவார். அடுத்தது ஆபரேஷன் ககர், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான், ஆன்டி நக்சலைட் ஆபரேஷன். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் எப்போனா ஏப்ரல் 12. கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல வந்து ஃபீமேல் கேட்டகரி கேம்ஸ் வந்து சைப்ரஸ்ல நடந்துச்சு. அதுல வின் பண்ணது யாருன்னா வைஷாலி வந்து வின் பண்ணிருக்காங்க. எர்த் டே ஏப்ரல் 22. அடுத்தது which of the following has become the first country in the world to ban cigarettes for people born after 2009 கேட்டிருக்காங்க. பிரிட்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா. 2009 அப்புறம் பிறந்தவங்களுக்குலாம் சிகரெட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேர்ல்டு மலேரியா டே ஏப்ரல் 25. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஏப்ரல் 26. லாஸ்டா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1960 வித் இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன் வியன்னா. அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வியன்னால இருக்கு.
முன்னாடி 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்ப யுஏஇ வெளிய போயிட்டனால 11 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஏப்ரல் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ.